ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா சுழல் டூ. எல்லாருக்கும் இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ சுழல் ஒன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, ஒரு பாலியல் துன்புறுத்தல் வந்துட்டு எந்த வகையில் எங்கிருந்து கிடைக்குது, யாரையும் எப்படி நம்பக்கூடாது, ஸோ யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு ஜாக்கிரதை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை சொல்லி அந்த வெப் சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு வெப் சீரிஸ். ஸோ அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை சுழல் டூலையும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுழல் டூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்ளீட்டா வேற ஒரு கிராமத்தில நடக்கக்கூடிய ஒரு கதையா இருக்குது. ஸோ போன சீசன்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது சொந்த சித்தப்பாவ வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, சுட்டுக் கொன்றுப்பாங்க. ஸோ அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட துப்பாக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கதிர், அதாவது சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ கதிரோட துப்பாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொலையில ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கேஸும் நடக்குது. அதே சமயத்தில வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னோட தற்காப்புக்காக தான் இந்த கொலைய பண்ணாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு கேஸும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கேஸையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடிய வக்கீல் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லால். ஸோ இவரு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் எபிசோடுலயே இவர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஸோ அது வந்துட்டு தற்கொலையா இருக்கலாமா? இல்லது வந்துட்டு கொலையா இருக்கலாமா? அப்படிங்கிற மாரியான ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சு தான் இந்த முழு கதையுமே நகருதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காளிப்பட்டினத்தில நடக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் ஏரியா தான். ஸோ போன சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாம்பலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில நடந்திருக்கும். இது கம்ப்ளீட்டா அங்கிருந்து மாறி சாம்பலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில இருந்து காளிப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில நடக்குது. ஸோ இதுலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மகா காளி திருவிழா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கும். ஸோ போன சீசன் மாரியே இந்த சீசன்லயும் அந்த கடவுள் வழிபாடு கூடயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திரைக்கதைய மூவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா, இப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது செல்லப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர வந்துட்டு லால் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ செல்லப்பாவ யாரு வந்துட்டு கொலை பண்ணாங்களா? அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட்டு எபிசோட்லயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு மிஸ்ட்ரி வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மிஸ்ட்ரி ஓப்பன் ஆனோனே, இது தற்கொலை இல்ல, கொலை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே, இத யாரு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறது தான் நம்ம சக்கரவர்த்தியோட வேலை. அதாவது நம்ம கதிரோட வேலை. ஸோ கதிர் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அன்அஃபிஷியலா இந்த கேஸ தொடர்றாரு. அப்படி தொடரும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பல பல மிஸ்ட்ரிகள் தென்படுது. ஸோ அப்படி தென்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 8 பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில கடத்தல் கும்பலால கடத்தப்படுறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொலை நடந்திருக்குது. நெறைய மிஸ்ட்ரீஸ் வந்து தெரிய வருது. ஸோ இந்த கதையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 8 பெண்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த 8 பெண்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 8 பெண்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் நேம் குடுத்துருப்பாங்க. அந்த நேம் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆகி ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கதையில முக்கியமான ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லப்பா தான். இந்த செல்லப்பாவ நோக்கி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முழு கதையுமே நகரும். ஸோ, அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சீனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு ஒரு இன்டர்லிங்க் வந்துட்டு குடுத்துட்டே இருக்கும். முதல் 4 எபிசோடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த எபிசோடுக்கு லீடு குடுக்குற மாரி எதுவுமே இருக்காது. ஸோ, அடுத்தடுத்த எபிசோட பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர்த்து, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரில்லர் தன்மை கொஞ்சம் கூட குறையாது. ஸோ, அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அந்த மிஸ்ட்ரி தன்மை குறையாம கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த எபிசோட கொண்டு போயிருப்பாங்க. ஆனா எபிசோட் கடைசியில அடுத்த எபிசோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த கொண்டு வரல. ஆனா சுழல் 1ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்தது என்ன நடக்கும்? அப்படின்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி எழுந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த சுழல் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான ஒரு நமக்கு கொண்டு வராது. ஆனா ஃபைனல் எபிசோட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பிரெடிக்டபிளா இருந்தது. ஸோ யாரு வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வி வந்து எல்லாத்து மத்தியிலும் எழுந்தது. ஆனாலும் கூட, அது யாரு கொலை பண்ணாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு ரொம்பவே ஈஸியா போயிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தன் கூடயே தான் இருக்கிறாரு. ஸோ தன் கூடயே இருந்துட்டு, இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு. இவர் மேல ஆல்ரெடி ஒரு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு ஏத்த மாரியே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அத ஃபைனல் எபிசோட்ல ரிவீல் பண்ணும்போது பெரிய சர்ப்ரைசிங்கா இல்ல.
ஆனா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுழல் 1 வந்து ட்ரேட் மார்க்க செட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரிய எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுழல் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. ஆனா, சுழல் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வகையில கொஞ்சம் கோட்டா விட்டுருச்சுன்னு தான் சொல்ல முடியும். க கடைசி எபிசோடு வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே த்ரில்லரா இருந்தது. ஆனா, கடைசியில இவர் தான் வில்லனா இருப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்குமே விட தெரியாமல்லாம் போகல. ஸோ இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு ஈஸியாவே நமக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில மட்டும் தான் கோட்ட விட்டுட்டாங்களே தவிர்த்து, மத்தபடி இந்த சுழல் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். பெருசா வந்துட்டு நமக்கு இந்த போர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் சுமாரா இருந்தது. இந்த போர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இதா இருந்தது அப்படிங்கிற மாரியெல்லாம் எதுவுமே இல்ல. ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீனும் நல்லா தான் எடுத்திருப்பாங்க. ஃபைனல் சீக்வென்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம்னு தோணுது. ஏன்னா, சுழல் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படங்களும் சரி, வெப் சீரிஸும் சரி வந்துடுச்சு. அந்த வகையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெப் சீரிஸ பார்க்கும்போது, நெறைய பழைய கதைகள பார்த்த மாரியான ஒரு ஃபீல் வருமே தவிர்த்து, மத்தபடி இந்த இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அருமையான ஒரு வெப் சீரிஸ்ன்னு தான் சொல்லணும். டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டும் சரி, மியூசிக்கும் சரி, இந்த படத்தில ஒரு மான்டேஜான சாங்ஸ்லாம் வரும். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ செக் பண்ணுங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வெப் சீரிஸா இருக்கும். ஸோ நீங்க இந்த வெப் சீரிஸ பார்த்திருந்தீங்கன்னா, மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாரெல்லாம் எந்த மாரியான உங்களுக்கான ஒரு யூகம் கிடைச்சது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.